குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சிவ சனீஸ்வராய நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 9/5/2026 சனிக்கிழமை, சித்திரை மாதம் 26ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:54க்கு. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று காலை 10:40 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:03 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நாமயோகம் இன்று இரவு 11:25 வரை சுப்ரம், பின்பு பிராமியம். கரணம் இன்று காலை 10:40 வரை பவம், பின்பு இரவு 10:55 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 8:03 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மிதுன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள்: திருவோண விரதம் மற்றும் தேய்பிறை அஷ்டமி திதி. திருவோண நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திர பகவான். ஸ்ரீமன் நாராயணர் வெங்கடேஷ பெருமாள் திருவோண நட்சத்திரத்திற்கு உரியவர், அதிபதி தெய்வமே அவர். அதோடு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கு உகந்த அஷ்டமி திதி, அதிலும் தேய்பிறை அஷ்டமி திதி சனிக்கிழமை தினம் எனும் பொழுது காக்கும் கடவுள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். அதே நேரத்தில் தேய்பிறை அஷ்டமி தினத்தில் அன்னை ஸ்ரீ வராகி தேவி வழிபாடு, காளி தேவி வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு, உக்ரதெய்வ வழிபாடுகளுக்கு மிக உகந்த நாள். கண் திருஷ்டி, எதிரிகள் தொல்லைகள், தீய சக்திகள், தீய எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் அகல்வதற்கு அன்னை தேவி ஸ்ரீ பராசக்தியை வழிபடுவதற்கு உகந்த நாள். தேய்பிறை அஷ்டமி தினத்தில் காலத்தை கணிக்கக்கூடியவர், காலத்தை வெல்லக்கூடியவர் பகவான் ஸ்ரீ கால பைரவரை வழிபடுவது விசேஷம். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள்: ஓம் ஆபத்தாரணாய, அஜாமில பந்தனாய, துஷ்ட நிகிரகாய, சிஷ்ட பரிபால ஸ்வரூபாய, மம தாரித்ரிய துக்க தகனாய, மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராய, தன ஆகர்ஷனாய, ஸ்வர்ணாகர்ஷனாய, சகல காரிய அனுகூல சித்திகராய, ஓம் ஸ்ரீ வடுக பைரவாய நமக. ஓம் கால பைரவா போற்றி. ஓம் கல்பாந்த பைரவா போற்றி. ஓம் குரோத பைரவா போற்றி. ஓம் சம்ஹார பைரவா போற்றி. ஓம் சண்ட பைரவா போற்றி. ஓம் உக்ர பைரவா போற்றி என்று வழிபடுங்கள். ஸ்ரீ கால பைரவரை வழிபடுவதற்கு உகந்த நாள் சனிக்கிழமை தினம். நேரம் இரவு நேரம். இரவு 7 மணிக்கு மேல் தீபங்கள் ஏற்றி தூப தீப ஆராதனைகள் செய்து, அபிஷேகங்கள் செய்து, சுவாமிக்கு வஸ்திரம் அணிவித்து, வடை மாலை சாற்றி வழிபட்டால் சகல விதமான கர்ம வினைகள் குறையும் என்பது ஐதீகம். திருவோணம் தேய்பிறை அஷ்டமி நாள் என்பது
ஸ்ரீமன் நாராயணருக்கு மிக மிக உகந்த நாள். கிருஷ்ணர் அவதரித்ததும் அஷ்டமி நன்னாளில், அதிலும் சனிக்கிழமை தினம் சேர்ந்து அமைந்திருப்பது சகல தேவர்களையும் தேவதைகளையும் சிவா விஷ்ணு வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த அற்புதமான நாள். உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் சிவா விஷ்ணு திருத்தலங்கள் அமைந்திருந்தால் அங்கு சென்று மகாவிஷ்ணுவிற்கு தீபங்கள், மகா கால பைரவருக்கு தீபங்கள், பார்வதி பரமேஸ்வரருக்கு இணைந்தாற் போல அர்த்தநாரீஸ்வரருக்கு தீபங்கள் ஏற்றி பாசி பருப்பு பாயசம் செய்து நைவேத்தியம் செய்திட, மிளகு சாதம் நைவேத்தியம் செய்திட, அனைத்து விதமான கர்ம வினைகள் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை மிக பொக்கிஷமாக மாறும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? நேர்த்தி கடனை நிறைவேற்ற ஏற்ற நாள், உழவு செய்வதற்கு நல்ல நாள், தர்மம் செய்ய உகந்த நாள், வாகன பணிகளை மேற்கொள்வதற்கு சாதகமான நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 4:36 முதல் 6:16 வரை மேஷ லக்னம், 6:17 முதல் காலை 8:10 வரை ரிஷப லக்னம், 8:11 முதல் காலை 10:16 வரை மிதுன லக்னம், காலை 10:17 முதல் மதியம் 12:27 வரை கடக லக்னம், 12:28 முதல் மதியம் 2:33 வரை சிம்ம லக்னம், 2:34 முதல் மாலை 4:33 வரை கன்னி லக்னம், 4:34 முதல் மாலை 6:33 வரை துலாம் லக்னம், 6:34 முதல் இரவு 8:38 வரை விருச்சக லக்னம், 8:39 முதல் இரவு 10:50 வரை தனுசு லக்னம், 10:51 முதல் காலை 12:56 வரை மகர லக்னம், 12:57 முதல் 2:50 வரை கும்ப லக்னம், 2:51 முதல் காலை 4:31 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஆகவே இந்த சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சாடனம் செய்ய வேண்டும். 27 என்பது நட்சத்திரங்களினுடைய அடிப்படையில் சொல்லப்படுவது. காயத்ரி மந்திரம். ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக மனமுருகி பிரார்த்தனை செய்பவர்களுக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானால் எந்த விதமான தீங்குகளோ தடைகளோ தாமதங்களோ ஏற்படாது. ஆபத்துகள் விபத்துகள் அகலும். ஆக இந்த நாளில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானையும் ஸ்ரீ கால பைரவரையும் பார்வதி பரமேஸ்வரரையும் மகாவிஷ்ணுவையும் வணங்கி வாருங்கள். அற்புதமான அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஸ்ரீ காயத்ரி மந்திரம். ஓம் காகத் வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இஜகம் வாழ இன்னருள் தாய் என்று 7 நல்லெண்ணெய் தீபங்கள் எல் முடிச்சுகள் கட்டி தீபங்கள் ஏற்றி வழிபட சகல ருண ரோக சத்ரு தோஷங்கள், சகல விதமான பயங்கள், சகல விதமான பாவங்கள், முன்வினை முன் ஜென்ம வினை, பிறப்பில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகுவதற்கு இந்த வழிபாடு மிக மிக நன்மையை தரும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது. முழுக்க முழுக்க
ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க. எப்பேற்பட்டாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இந்த காரியத்தை ரொம்ப திறமையா, முழு திடமா, தைரியமா, உங்களால எந்த அளவிற்கு வெற்றி கனியை எட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உயர்வாக சிந்தித்து உங்களுடைய வேலைகளை கவனிக்கக்கூடிய அற்புதமான நாள். அரசாங்க வேலைகளை நல்ல உயர்ந்த பதவி, அந்தஸ்து, கௌரவம், அரசியல் வட்டாரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு கூட ஆதரவுகள் அதிகரிக்குங்க. உங்களுடைய வார்த்தை கோட்டை கேட்டும். மேல் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். யார் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய செயல்கள் நேர்த்தியாக, நேர்மையாக, நியாயமாக இருப்பதால் எல்லோரும் உங்களிடத்தின் வந்து சேரக்கூடிய பாக்கியம் உண்டு. உடன் பிறந்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து போகணுங்க. அனுசரித்து இருந்தால்தான் இந்த நாளை நகர்த்த முடியும். இல்ல அப்படின்னா உங்களை பத்தி தேவையில்லாத வம்பு தும்பு வழக்குகள், உங்களை பத்தின விஷயங்கள், விமர்சனங்கள் மற்றவர்களிடத்துல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கூட பிறந்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து போனால் இந்த நாள் சுமூகமாக நகரும். வேறு பெரிய சங்கடங்கள் ஏதும் காணப்படாது. கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். வருமானம் உயரும். விவசாயம் சார்ந்த, பூமி சார்ந்த வேலைகள், பணிகள் கைகூடி வரும். வருமானம் கிடைக்கும். தகுந்த நிலைக்கு உயர்வீர்கள். தனம், தானியம், பசுபதி, புத்திர லாபம் என்பார்கள். அனைத்து விதமான சௌக்கியங்களையும் இந்த நாள் பெறுகிறீர்கள் மேஷராசி அன்பர்களே. வீட்டில் பெரியவர்களுடைய ஆசி கிடைக்கும். ஆலோசனைகள் உண்டாக்கும். எடுத்த காரியத்தினுடைய நிலையை முழுமையாக ஆராய்ந்து செயல்படுத்துவதால் லாபம் உண்டாக்கும். வருமானத்திற்கான வழி கிடைக்கும். நல்ல யோக பலனை பெறக்கூடிய அற்புதமான நாள். வேலை நிமித்தமாக வெளியூர்களுக்கு பயணங்கள் உண்டாகும். திடகாத்திரமாக சில நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். சோர்வு என்பது காணப்படாது. மாணவ மாணவிகள் +2 தேர்வு முடிவுகள் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் உங்களுக்கான அடுத்த கட்ட காலேஜ் தொடர்பான படிப்பு, மேற்படிப்பு, உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள், வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ சென்று சேர்ந்து அங்கு படித்து நல்ல வேலையில் சேர விரும்பக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான எதிர்காலம் இருக்குங்க. உங்களுடைய முயற்சி என்றுமே வீண் போகாது. பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணா போதும். பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, பயப்பட வேண்டாம். உங்களுடைய வேலைகள் எல்லாம் திருப்திகரமாக உங்களுடைய மனசு போல நல்ல எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி காரிய அனுகூலம் உண்டு. தேய்பிறை அஷ்டமி திதிங்கிறதுனால இந்த நாள் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டா நல்லது அப்படிங்கிற விவரங்கள் இன்றைய பஞ்சாங்க பகுதியில கொடுத்திருக்கோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேஷராசி அன்பர்களே. தினப்பலன், வாரப்பலன், மாத பலன், இப்படி அன்றாட பொழுது நடக்கக்கூடிய கிரக மாற்றத்திற்கு ஏற்றாற் போல் கோச்சாரப்படி ராசி பலனும், வாரப்பலன் மற்றும் கிரக மாற்றத்திற்கு தகுந்தாற் போல வரக்கூடிய அமைப்புகளை வைத்து உங்களுடைய ராசிக்கு தகுந்தாற் போல் மாத பலன் வழங்கப்படும். ஆக இப்பொழுதே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பிறருக்கும் பகிருங்கள். அது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். தினந்தோறும் அன்றாட ராசி பலன்களை தெரிந்து கொண்டு செய்வதால் சில நன்மை தீமைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய நடவடிக்கை சரிப்படுத்தி கொள்ள உதவும். வீண் செலவாகிறது என்றால் அன்றைய தினம் நீங்கள் சிக்கனமாக இருந்தாலே போதும். எந்த சங்கடங்களும் நேரிடாது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு வேலையில விறுவிறுப்பு இருக்கோங்க. சீக்கிரமா நினைச்ச நேரத்துக்குள்ள முடிப்பீங்க. காலதாமதங்கள் எதுவும் இருக்காது.
மாணவர்களுக்கு புரிதல் ஏற்படும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு வேலையில விறுவிறுப்பு தன்மை, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. காரியத்தில் வெற்றி ஜெயம் உண்டாக்கும். ஆரோக்கியம் மேம்படும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. உணர்ச்சி வசப்படாதீங்க. செயல்பாடுகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தவங்களை பற்றி தவறாக மதிப்பீடு செய்யாதீர்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல விதமாக அமைந்திட இறை வழிபாடு, நவகிரக வழிபாடு மிக மிக முக்கியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு உண்டாக்கும். தெய்வ ஆலய வழிபாட்டின் மூலம் மனத்தில் நிம்மதி பெறுவீர்கள். உங்களுடைய வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் அற்புதமாக நிறைவேறும் நாள். நீண்ட கால பிரார்த்தனைகள் கைகூடி வரப்போகிறது. சுபகாரிய முயற்சிகள் நடக்கும். திருமணம் சார்ந்த பேச்சுக்கள் கைகூடி வரும். மங்களகரமான இசை நிகழ்ச்சி நடத்தக்கூடிய பாக்கியம் கிட்டும். வீட்டில் தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கும் உண்டு. தம்பதியர்களுக்கிடையே மனம் விட்டு பேசுவதால் பழைய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் மாற்றமான சூழ்நிலைகள் உருவாக்கும். சமூகம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை கிடைக்கும். பெருமிதம் கொண்டாடக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். தற்பெருமை, புகழ்ச்சி இது இரண்டுமே இருக்கக்கூடாது. கோச்சாரத்தின்படி இந்த நாள் சாதகமான நாள் அமைப்பாக இருக்கிறது. மாணவ மாணவிகள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் ஸ்ரத்தையாக நடக்கும். +2 தேர்வு முடிவுகள் உங்களுக்கு திருப்தியை தரலாம். அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வீர்கள். மேற்படிப்புக்காக வெளிநாடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். கல்வியாளர்களுடைய சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கல்வியில் உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டாக்கும். படித்துக்கொண்டு வேலையை செய்யலாம் என்று எண்ணுபவர்களுக்கு அதற்குண்டான அமைப்பும் வழிவகைகளும் உண்டு. பெற்றோர்களுடைய நல் ஆதரவு கிடைக்கும். விளையாட்டு சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய முயற்சிகள் கைகூடி வரும். வாகன வண்டி பழுதுகளை சரி செய்வீர்கள். வீட்டை அலங்கரிப்பீர்கள். புதிய முயற்சிகள் கைகூடி வரும். புதிய மாற்றத்தை நோக்கி உங்களுடைய செயல்கள் அமையும். நீண்ட காலமாக செய்ய நினைத்த வேலைகள் எல்லாம் சீக்கிரமாகவே நடக்கும். காலதாமதம் என்பது இருக்காது. முயற்சிகள் ஈடேறக்கூடிய அற்புதமான நாள். வியாபாரம் மீண்டும் தலை தூக்க ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். போட்டியாளர்கள் விலகி செல்லலாம். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் காணாமல் போகக்கூடும். உங்களுடைய தொழிலுக்கு ஆதரவாக சில வேலைகளை கவனிப்பீர்கள். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதில் நாட்டம் உண்டாக்கும். தேவைக்கு ஏற்றபடி கைக்கு பணம் வரும். நல்ல புத்தி கூர்மை உள்ளவர்களாக செயல்படுவீர்கள். ஆக்கமூக்கம் நிறைந்த நாள். நண்பர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். மேன்மை நிறைந்த போக்கே உண்டாக்கும். ராசிக்கான அமைப்பு படி ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் யோகத்தையும் நல்ல சுக போகத்தையும் சுப பலன்களையும் நீங்கள் பெறுகிறீர்கள். ராசிக்கான அமைப்பு படி கைக்கு பணம் கிடைக்கும். தேவைகள் நிறைவேறும். புதிய முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நன்மையை தரும். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நெருக்கம் உண்டாக்கும். ஆதரவு அதிகரிக்கும். பொருத்தமுள்ள விஷயங்களாகவே நடக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால புரிதல்கள் ஏற்படும். புதிய விஷயங்களில் நாட்டம் உண்டாக்கும். அனுபவங்கள் பெறுவீர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடும். எதிர்பார்ப்புகள் கைகூடி வரும். மனதில் நிறைந்த சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best.
மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடிகள் சூழ்நிலைகள் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடப்பதால் எதிலும் கவனம் நிதானம் வேண்டும். தேவையற்ற வீண் விஷயங்களை பற்றி யோசிக்காதீர்கள். மன அமைதி கெடும். மன நிம்மதி கிடைக்க தியானம் யோகாசனங்கள் இந்த நாள் நல்லது. பிறரிடத்தில் அதிகம் பேசாமல் அமைதியாக இருப்பது உங்களுக்கு சிறப்பை தரும். சந்திராஷ்டமத்தின் காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை நாடி வரலாம். வீண் வழக்கு வம்புகள், தேவையற்ற பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களிடத்தில் கனிவாக பேசுங்கள். யாரையும் அதிகம் எதிர்பார்க்காதீர்கள். நம்பிக்கை வைத்து செயல்படுவது நல்லதல்ல. யாரிடத்திலும் எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீர்கள். மாணவ மாணவிகள், நீங்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக சில நாட்கள் கழித்து, அதாவது சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு உங்களுடைய திட்டங்களையும் உங்களுடைய முடிவுகளையும் மிக ஸ்ரத்தையாக எடுப்பது நல்லது. அவசர கதியில் எந்த முடிவுகளையும் எடுத்தாலும் அது உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். கல்வியாளர்களுடைய ஆதரவோடு சில முடிவுகள் எடுக்க வேண்டும். வீண் பிரச்சனைகள், வீண் சங்கடங்கள் வந்து போக்கும். குடும்ப நபர்களிடத்தில் மதிப்பு மரியாதையோடு பேசுதல் வேண்டும். மூத்தவர்களுக்கு தேவையான மதிப்பு மரியாதைகளை கொடுத்து பேசினால் உங்களுடைய மனம் அமைதி அடையும். இல்லை எனில் வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் வளரலாம். மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் வரும். மன வருத்தங்கள் நேரிட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல உத்தியோகத்தில் வேலைக்கு சேருபவர்கள் முன்கூட்டியே சில விஷயங்களை தெரிந்து செய்வது நல்லது. தனிப்பட்ட விஷயங்களை யாரிடத்திலும் வெளிப்படுத்தாதீர்கள். நேர்மறையான எண்ணங்களோடு இருந்தாலும் அது உங்களுக்கு எதிர்மறையாக வந்து சேரும். தம்பதியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து சில விஷயங்கள் மனம் வேதனை அடையும். அவர்களுக்கு தேவையான படிப்பு, வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள், சுப காரியத்திற்குண்டான பண தேவைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். அதை எப்படி சமாளிக்க போகிறோம் என்கிற பய உணர்வுகள் மனதில் அடிக்கடி வந்து போகும். நீண்ட காலமாக சிந்தித்த வேலைகள் காலதாமதமாகவே நடக்கும். எதையும் அவசர கதியில் முடிவெடுக்காதீர்கள், செய்யாதீர்கள். எதற்கும் சந்திராஷ்டமம் முடியும் வரையில் நிதானமாக இருந்து பிறகு முடிவெடுத்தால் அது ஓரளவிற்கு உங்களுக்கு ஏற்றது போல சௌக்கியமாக இருக்கும். வழக்குகளும் சாதகமாக நடக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். பெற்றோர்களுடைய நல் ஆசி கிடைக்கும். குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளோ சங்கடங்களோ தலை தூக்காது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன் மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நெருக்கடியான நாளாக இருக்கும். பண தேவைகள் அதிகமாகும். குழப்பத்தில் இருந்து ஆழ்ந்து யோசிப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சிந்தனைகளில் கவனமாக இருக்கணுங்க. தாழ்வு மனப்பான்மை எண்ணம் இருக்கக்கூடாது. தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். தளர்வுகள் இருக்க வேண்டாம். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் நல்லது. பொறுமை, அமைதி தேவை. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட இறை பிரார்த்தனை, குலதெய்வ பிரார்த்தனை, முன்னோர்கள் வழிபாடு மிக மிக நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. மிதுன ராசி அன்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு தள்ளிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை கூட செய்து முடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நீண்ட நாளாக நீங்கள் செய்ய நினைத்த காரியங்கள் சீக்கிரமாக நடக்கும். தெய்வீக பிரார்த்தனைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். சிந்தனைகள் தெளிவுகள் ஏற்படும். மாணவ மாணவிகள் அடுத்த கட்ட நிலைக்கு நகருவீர்கள். +2 தேர்வு முடிவுகள் உங்களுக்கு சாதகத்தை கொடுத்திருக்கும். அடுத்து மேற்கல்வி தொடர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்காக சில முயற்சிகள் ஒரு சிலர் எடுக்கலாம். அது உங்களுக்கு சாதகத்தை தரும். வீட்டில் பெரியவர்கள், பெற்றோர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். உறவுகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாக்கும். உங்களுடைய
சந்தோஷம் மென்மேலும் பெருக்குவதற்கு இறை வழிபாடு செய்வது நல்ல அனுகூலத்தை தரும். ஆரோக்கியம் மேம்படும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு உண்டாக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் துரிதமாக நடக்கும். வீண் வம்பு வழக்குகள் தீரும். உங்கள் மீது பழி சுமத்தியவர்கள் தானாக விலகி போகலாம். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் நீங்குவர். உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வெளிப்படும். நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்கும். சிந்தித்து செயல்படுவீர்கள். எதை செய்தாலும் முன்கூட்டியே ஒரு சில நபர்கள் உங்களுக்கு நலம் விரும்பிகளாக இருப்பவர்களிடத்தில் வெளிப்படைத்தன்மையாக பேசி சில முடிவுகள் எடுக்கக்கூடும். உங்களுடைய பேச்சில் நேர்மறையான எண்ணங்கள் வெளிப்படும். உங்களுடைய காரியங்கள் திருப்திகரமாக அமைய சோபனம் சோபனம் என்று அடிக்கடி உச்சரித்து வருவது நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். சோபனம் என்பது மங்களம் உண்டாக்கட்டும், நல்லது நடக்கட்டும், மகிழ்ச்சி பெருக்கட்டும் என்று அர்த்தம். ஆகவே நீங்கள் அடிக்கடி சோபனம் சோபனம் என்று உச்சரிக்க உங்களுடைய வாழ்க்கை உயரும், மேன்மையாக இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, ஸ்ரீ லலிதாம்பிகை பாடலில் வரக்கூடிய அற்புதமான வரிகள் சோபனம் சோபனம் என்பது. இதனை நீங்கள் கடைபிடித்தாலே போதும். நல்ல வருமானம் கைக்கு வரும். குதூகலமாக இருப்பீர்கள். குடும்ப தேவைகள் நிறைவேறும். நீண்ட காலமாக சந்திக்க நினைத்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் வளர்ச்சி இருக்கும். சுய தொழில் செய்பவர்கள் புதுமையை கொண்டு வருவீர்கள். மக்கள் வரத்து அதிகமாக்கும். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். வியாபாரத்தில் புதிய அறிமுகங்கள் ஏற்படும். மூத்த அதிகாரிகளுடைய குணத்திற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய வேலையை சரிப்படுத்துவீர்கள். நல்ல பாராட்டுதல்களுக்கு உரிய நாள். பிறரை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். மனதில் தைரியம் நம்பிக்கை அதிகரிக்கும். வங்கி கணக்கு தொடர்பான விஷயங்கள் திருப்தியை தரும். மனதில் இருக்கக்கூடிய அசௌகரியங்கள் தீரும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்வதால் வியாபாரத்தில் முன்னேற்றம். செய்யக்கூடிய சிறு குறு தொழில்களில் முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த நன்மையை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொழில் முன்னேற்றம் உருவாக்கும். புதிய நபர்களுடைய ஆலோசனைகள் மேற்கொள்வீர்கள். லட்சியங்கள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் பலிதவாகும். உயர்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் மற்றும் வளர்ச்சி உண்டாக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். சௌக்கியமாக இருப்பீர்கள். எண்ணிய காரியங்கள் விறுவிறுப்பாக நடக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. கடகராசி அன்பர்களே. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். தள்ளிப்போன காரியங்கள் சீக்கிரமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. வேலையில் உற்சாகமும் ஆர்வமும் அதிகரிக்கும். மனம் துள்ளலோடு செயல்படும். உங்களுடைய சுய முயற்சிகளுக்கு ஏற்றபடி உழைப்புக்கு தகுந்தாற்போல் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். விடாமுயற்சி இமாலய வெற்றியை தன் கொள்கை பிடிப்பாக கொண்டவர்கள் சிம்மராசி அன்பர்கள். எதை செய்ய நினைத்தாலும் அதில் சாதுரியம் இருக்கும். நல்ல வெளிப்படை தன்மை உண்டாக்கும். திறமை உள்ளவர்களாக இருப்பீர்கள். புதுமையை விரும்பக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுடைய தொழிலை நல்லவிதமாக கொண்டு செல்வதில் மும்முரம் அதிகரிக்கும். வருமானம் பெருக்குவதில் ஆர்வம் உண்டாக்கும். நீண்ட நாளாக செய்ய நினைத்த காரியங்களை சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள். தெய்வ வழிபாட்டின் மூலம் பல நன்மைகள் பிறக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். வேலையில் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளுக்கு நீங்கள் நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பீர்கள். சமூகத்தில் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவம் உண்டாக்கும். பட்டம் பதவி கிடைக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவின் மூலம் உங்களுடைய செயல்கள் மென்மேலும் வளரும். இந்த நாள் சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானையும் மகாவிஷ்ணுவையும் பார்வதி பரமேஸ்வரரையும் ஸ்ரீ மகாலட்சுமியும் வழிபாடு செய்வதாலும் ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடு உங்களுடைய சகல கஷ்டத்தையும் சகல கடன்களையும் சகல ரோகத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்.
கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறுவீர்கள். சிம்மராசி அன்பர்கள், தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு, உங்கள் துணைவருக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பெண் தெய்வ வழிபாடுக்கு உங்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். ஆண் தெய்வ வழிபாடுதலையும் மேற்கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு, குல தெய்வ வழிபாடு நல்ல அனுகூலத்தை தரும். புதிய வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்கிற யோசனைகள் வெளிப்படும். தம்பதியர்கள் இருவருக்கிடையே ஒவ்வொரு விஷயத்திலும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதால் யோகமான பலன்கள் பெற வாய்ப்புகள் உண்டு. கோச்சாரத்தின் படி பெரிய பெரிய கனவுகள், லட்சியங்கள் உண்டாக்கும். செய்யக்கூடிய வேலையில் பார்ட்னர்களோடு உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் திருப்தி உள்ளத்தோடு செய்து முடிப்பீர்கள். பிறருடைய ஆதரவு அதிகரிக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் சில நன்மைகளை புரிவீர்கள். ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடிய மன அமைப்பு உங்களிடம் இயல்பாக உண்டு. இயலாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் தெய்வத்தினுடைய வடிவம் போல யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கலாம். பிறரை வாழ்த்தி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களை வாழ வைக்கும். பிறரை உயர்த்தி பேசுவதாலும் பிறரோடு அனுசரித்து செல்வதாலும் உங்களுக்கு பல நன்மைகள் தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக நடக்கும். முன்கூட்டியே சில யோசனைகள் வெளிப்படும். மாணவ மாணவிகள் +2 தேர்வு முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனையே கொடுத்திருக்கும். ஆக அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நகர்வீர்கள். புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்கள், படித்துக்கொண்டே செய்ய நினைப்பவர்கள், பாலிடெக்னிக் சம்பந்தமான துறைகளில் பயணிக்க நினைப்பவர்கள் மற்றும் ஆர்டிக்கல் மற்றும் சின்னத்திரை வெள்ளித்திரை சார்ந்த துறைகளில் பயணிக்க நினைப்பவர்கள், பிலிம் இண்டஸ்ட்ரியில் படிக்க வேண்டும் என்கிற ஆசை கொள்பவர்களுக்கும் டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய படிப்பு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக ஆணித்தனமாக இருக்கும். ஆக சிம்மராசி என்பவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அநேக கோடி லாபத்தையும் திருப்தியையும் உண்டாக்கும். தேக பலம், தெய்வ பலம் கூடும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். வருமானம் பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். மேன்மை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். செய்ய நினைத்ததை முன்கூட்டியே செய்ய திட்டமிடுவீர்கள். யோக பலன் உண்டு. தைரியமாக இருங்கள். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் விட்டு கொடுத்து போக வேண்டும். பிள்ளைகளுடைய செயல்களில் மாற்றங்கள் வரலாம். யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். உங்களுக்கான வேலைகளை திட்டமிட்டு செய்தால் அனுகூலம் ஏற்படும். தேர்வுக்காக முயற்சி செய்பவர்கள் போட்டித் தேர்வுகள் நல்ல விதமாக நடக்கும். எதிர்வினைகள் இல்லாதபடி பார்த்து கொள்ள தெய்வ வழிபாடு மிக மிக நல்லது. இன்றைய நாளுக்கான விசேஷ தெய்வங்களை வழிபடுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை உயரும், மலரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. சிம்மராசி அன்பர்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுடைய வருங்காலம் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். பிள்ளையுடைய கல்வி, படிப்பு, எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கு பணம் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். முதலீடுகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விஷயங்களுக்கு சில நேரங்கள் இழுபறிகள் ஏற்படலாம். கைக்கு வர வேண்டிய பணம் சற்று காலதாமதமாக வர வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக எதையும் நீங்கள் கிடப்பில் இடாமல் உங்களுக்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருவது நல்லது. ராசிக்கு 5ஆம் வீட்டில் லாபாதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரத்தினுடைய நிலை அமைப்பு உங்களுக்கு சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். மன கவலைகள் உண்டாக்கலாம். உடல் அசதிகள் ஏற்படும். மனநிலையில் உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு தகுந்தாற்போல் கூடுதலாக சில முயற்சிகள் அவசியம். வருங்கால திட்டங்களை பற்றிய முன்கூட்டியே சிந்திப்பீர்கள். இதனால் குழப்பங்கள் தான் மிஞ்சும். மாணவ மாணவிகள் +2 தேர்வுகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பெண்களை வைத்து அடுத்த கட்ட நிலைக்கு உயர முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான நாளாக அமைய கல்வியாளர்களுடைய கருத்துக்களையும் பெற்றோர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு செய்வது நல்லது.
எந்த விஷயங்களிலும் பொறுமை விவேகம் தேவை கன்னிராசி அன்பர்களுக்கு. சாதுரியமாக செயல்பட வேண்டிய நாள். மனச்சோர்வுகளை தவிருங்கள். யோகாசனம், தியானம் செய்வது, இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. மனக்குழப்பத்தில் இருப்பவர்கள் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வந்தால் வீட்டிற்கு வருவதற்குள் மனக்குழப்பங்கள் அனைத்தும் நிவர்த்தியாக்கி புரிதல் உண்டாக்கும். மன நிறைவு ஏற்படும். மன கஷ்டங்கள் அகலும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை சமாளிக்க பழகிக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக கூட்டாளிகளோடு சின்ன சின்ன வேறுபாடுகள், கருத்து ஒற்றுமையற்ற தன்மைகள் வரலாம். சூழ்நிலைகளை லாபகமாக கையாள்வது நல்லது. நண்பர்கள், நட்பு வட்டாரத்தின் மூலம் ஒத்துழைப்புகள் ஏற்படும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை தேவை. இறை வழிபாட்டின் மூலம் ஓரளவிற்கு நன்மைகள் பெற வாய்ப்புகள் உண்டு. புதுமையான விஷயங்களில் ஆர்வமாக செயல்படுவீர்கள். நீண்ட நாளாக நினைத்த காரியங்கள் நடக்கும். கனவுகள், லட்சியங்கள் நிறைவேறும். உணவு சார்ந்த விஷயங்களில் பக்குவம் தேவை. வெளியிட உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். கூடுமான வரையில் கடன் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிய கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. இந்த சனிக்கிழமை தினத்தில் கன்னிராசி அன்பர்கள் எண்ணெய், இரும்பு, உப்பு மற்ற கடன் வாங்குவது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். எதிர்காலம் தகுந்தாற்போல் மற்றவர்களோடு கருத்துக்களை ஆலோசிப்பீர்கள். புதிய ஆலோசனைகள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மன கவலைகள் தீரும். அசதிகள் விலகும். தெளிவான நிலைக்கு வருவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனதில் எண்ணிய காரியங்கள் நடக்கும். கனவுகள் நனவாகும். லட்சியத்தை பிடிப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. கன்னிராசி அன்பர்கள். துலாம் ராசி அன்பர்களே, வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். இடமாற்றத்தை விரும்புவீர்கள். நீண்ட காலமாக பயணிக்கக்கூடிய சில விஷயங்களில் மாற்றங்கள் வரலாம். புதிய எண்ணங்கள் மேம்படலாம். வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு பயணிப்பது போன்ற கனவுகள் உருவாகலாம். ஆசைகள் அதிகரிக்கும். எண்ணங்கள் விஸ்தாரம் அடையும். நீண்ட காலமாக செய்ய நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வருமானம் பெருகும். வேலை சுமைகள் இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் உங்களுக்கான உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். கல்வி சம்பந்தமான நிலைகளில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். விரும்பிய துறையை தேர்ந்தெடுப்பீர்கள். +2 தொடர்பாக வரக்கூடிய மதிப்பெண்களை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பீர்கள். கல்வியாளர்களுடைய கருத்துக்கள் ஏற்புடையதாக இருக்கும். பெற்றோர்களுடைய வருமானம் மற்றும் பொருளாதார நிலைகளை வைத்து உங்களுக்கான கல்வி திட்டத்தை செயல்படுத்துவீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். தம்பதியர்களுக்கு இடையே மன ஒற்றுமை, ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை, வெளிநபர்களிடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஒருவருக்காக ஒருவர் நட்பு வட்டாரங்களில் விட்டு கொடுத்து அடுத்த கட்ட நிலைக்கு உயருவீர்கள். புதிய புதிய விஷயங்கள் பற்றிய பேச்சுக்கள் வெளிப்படலாம். சூழ்நிலைகள் இந்த நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொண்டாட்டமும் குதூகலமுமாக இருக்கும். மன கவலைகள் அகலும். கலக்கம் தீரும். வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். முடக்குகள் நீங்கி வளர்ச்சியை நோக்கி பயணிக்க போகிறீர்கள். தொழில் தொடர்பாக புதிய முதலீட்டாளர்களுடைய வருகை அதிகரிக்கலாம். புதிய விஷயங்கள் வெளிப்படும். வெளிநாடு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். புதிதாக சில காரியத்தை செய்ய நினைப்பீர்கள். கால்நடை சம்பந்தமான துறைகளில் வளர்ச்சி அடைந்த நபர்களிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிவீர்கள். அனுபவங்கள் வெளிப்படும். அதனை வைத்து அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான வழி பிறக்கும். மாற்றொரு கருத்துகள் என்பது இல்லாமல் உங்களுடைய சுய சிந்தனையின் அடிப்படையில் சில விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, ஜாதக பலன் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் தொட்ட காரியங்கள் துலங்கும். தொழில் நடக்கும். வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும்.
நண்பர்கள் முகாந்திரமாக நன்மைகள் உண்டு. பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள். வீட்டில் இருப்பவர்களிடத்திலும் வெளி இடங்களிலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். வேகமாக இருப்பீர்கள். நல்ல சிந்தனை உண்டாக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நல்லது. பானகம் வைத்து நிவேதனம் செய்து வழிபட்டு குடும்ப நபர்கள் எடுத்துக்கொண்டால் தைரியம், வீரம் பிறக்கும். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். கண் திருஷ்டிகள், பொறாமைகள் நெருங்காது. இந்த நாள் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். முன்னேற்றங்கள் மிகுதியாகும். நல்ல விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட, மாற்றங்கள் பிறக்க, முன்னேற்றங்கள் உருவாக வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. துலாம் ராசி அன்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்கள். மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். வியாபாரத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன போட்டிகள் மறையும். பொறாமைகள் அகலும். வருமானத்தை பெருக்குவதில் அதிக அக்கறை உள்ளவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் நம்பி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கை கொடுக்கும். தாயாருடைய உடல் நலத்தில் அக்கறை தேவை. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஸ்ரீ சந்திர பகவானுக்குண்டான வழிபாடு முறைகள் செய்வது. அம்பிகை வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும். சனிக்கிழமை தினத்தில் யாராவது ஒருவருக்கு உங்கள் தாயாரினுடைய பெயரை சொல்லி உணவு அன்னதானம் செய்வது, ஆடை தானம் செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். உங்கள் தாயாரினுடைய உடல்நிலை மேன்மை பெற, ஆரோக்கியமாக வாழ சனிக்கிழமை தினத்தில் மருத்துவமனைகளுக்கு சென்று இலவசமாக உணவுப் பொருட்களை தானமாக ஏழை எளியவர்களுக்கு வழங்கினாலும் தாயினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். செய்யக்கூடிய வேலைகள் முதலானவற்றை நம்பிக்கையோடு ஸ்ரத்தையோடு செய்வது விசேஷம். தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்களில் துறைகளில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு, ஐடி சம்பந்தமான துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு, முக்கியஸ்தர்களுக்கு ஆதாயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சூழ்நிலைகள் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் அதிகமாக இருக்கும். உத்தியோக வேலைகளில் பொறுப்புகள் உண்டாக்கும். இசை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும். புதிதாக கற்றுக்கொள்வதில், தொழில் சார்ந்த விஷயங்கள் தெரிந்து கொள்வதில் மற்றும் நுட்பமான விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். இயல், இசை, நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழையும் 3 சங்கங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகமாகும். மாணவ மாணவிகள் உங்களுடைய படிப்புக்கு தகுந்தாற்போல், மதிப்பெண்களுக்கு தகுந்தாற்போல் அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வீர்கள். மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் பெரியவர்கள் பெற்றோர்களுடைய ஆதரவுகளோடு சிலையுதல் நல்லது. கூடுமான வரையில் அடுத்த கட்ட நிலைக்கு நகர முற்படுவீர்கள். விரும்பிய விஷயங்கள் கைகூடி வருங்க. பொறுத்தார் புவி ஆழ்வார் என்பது போல எல்லா செயல்களிலும் பொறுமையாக காத்திருப்ப கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குங்க. நன்மைகள் பல பல கிடைக்கும் அற்புதமான நாள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தேவைக்கு அதிகமான வகையில் பணம் வரவு உண்டு. விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாக்கும். தேய்பிறை அஷ்டமி தினத்தில் இறை வழிபாடு செய்தால் கர்ம வினைகள் குறையும். மன ரீதியாக நீங்கள் சந்தித்த அனைத்து கஷ்டங்களும் அகலும். வியாபாரத்தில் செழிப்பு, வருமான உயர்வு, வேலையில் நிரந்தர தன்மை. டெம்பரவரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு, தற்காலிக வேலையில் இருப்பவர்களுக்கு கூட தீர்க்கமாக நிரந்தரமான வாய்ப்புகள் அமைய போகிறது. விருச்சிகராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தின் படி வருகிற நாட்களில் குரு பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய ராசிக்கு எதிர்காலம் மேன்மை நிறைந்ததாக, ஒளிமயமானதாக அமைய போகிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும்
சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம், பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடப்பது நல்லது. சுய முயற்சிகள் வேண்டும். நல்ல சிந்தனைகள் வெளிப்படுத்துவது சிறந்தது. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர மகா சுவாமிகளுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை உத்தியோகத்தில் நீண்ட நாள் கனவுகள் லட்சியங்கள் கைகூடி வரும். அதிகாரங்கள் உங்கள் கைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் கிடைக்கும். கேட்டு நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மன ஒற்றுமை உண்டாக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். அக்கம் பக்கம் நபர்களை அனுசரித்து செல்வது நல்லது. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். விருச்சிக ராசி அன்பர்களை வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தனுசு ராசி அன்பர்களுக்கு சிந்தனை மற்றும் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் வரலாம். யோசிக்கக்கூடிய விஷயங்களை சரியாக்க மிக துல்லியமாக சிந்திப்பது நல்லது. புதியவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். புதிய புதிய நபர்கள் நட்புகள் அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய செயல்களில் ஏற்றம் பெறுவீர்கள். வருமானம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வழிமுறைகளை பற்றி ஆராய்வீர்கள். நன்றாக சிந்தித்து செயல்பட்டால் இந்த நாள் நல்ல நாள். தேவைக்கு தகுந்தாற்போல் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கும் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த நாள் உங்களுடைய விஷயங்களில் வேலைகளில் மட்டுமே கவனித்திருப்பது நல்லது. யாருடைய விஷயங்களை பற்றியோ பிரச்சனைகளை பற்றியோ அதிகம் சிந்திக்காதீர்கள். உங்களுக்கான வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தினால் வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்க்க முற்படுவீர்கள். வேலையாட்களுடைய வருகை மகிழ்ச்சியை தரலாம். மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு உற்சாகம் பிறக்கும். படிப்பில் நல்ல நாட்டம் அக்கறை உருவாக்கும். ஈடுபாடு அதிகரிக்கும். வெளியிடங்களில் உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் பெருகும் வரையில் சில நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். மனதில் நிம்மதி சந்தோஷம் உருவாக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்குக்கு இடமுண்டு. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள் தனுசு ராசி அன்பர்கள். 2ஆம் வீட்டில் அஷ்டமாதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் வழக்கு பற்றிய எண்ணங்கள் இருக்கும். குடும்ப வருமானம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். தாயின் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் அக்கறை தேவை. மனக்குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்க தியானம் யோகாசனங்கள் சிறந்தது. மன உளைச்சல்களை தவிர்க்க கோவில் வழிபாடு செய்வது. தேய்பிறை அஷ்டமி தினத்தில் பார்வதி பரமேஸ்வரருக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது. உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடுகள் நன்மையை தரும். கூடுமான வரையில் இந்த நாள் புதிய விஷயங்களில் நாட்டங்கள் முயற்சி செய்யும் பொழுது அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய விஷயங்களை கிரகித்துக் கொள்வது புரிதல் என்பது மிக மிக அவசியம். நண்பர்கள் முகாந்திரமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடியவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். பெரியவர்களுக்கு நன்மதிப்பு கொடுக்க வேண்டும். உங்களை பற்றி விமர்சனங்கள் வந்தால் அதை பெரிதுமாக எடுக்க வேண்டாம். பிறர் யாராவது உங்களை தொந்தரவு செய்தாலோ அல்லது உங்களை பற்றி புகார் கூறினாலோ விமர்சனங்கள் செய்தாலோ கண்டு கொள்ளாமல் உங்களுடைய வேலையில் மட்டும் நீங்கள் ஸ்ரத்தையாக உண்மையாக நேர்மையாக இருந்து கொண்டாலே போதும். வர விமர்சனங்கள் காற்றோடு காற்றாக பறந்து போக்கும். எதை பற்றியும் நீங்கள் நினைக்க வேண்டாம். தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்வது நல்லது. வங்கி கணக்கு சம்பந்தமான எண்ணங்கள் அலைமோதும். வீடு மனை வண்டி வாகனத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் உருவாக்கலாம். கூடுமான வரையில் இருக்கக்கூடிய இடத்தை மாற்றி அமைக்கலாமா, உள்கட்டமைப்பு வேறுபடுத்தலாமா என்கிற எண்ணங்கள் இருக்கும். வாகனத்தை பழுதுகள் நீக்கி பயன்படுத்த முற்படுவீர்கள். வரக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. வீண் செலவுகள் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனித்திருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சில மாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. தொடர் முயற்சிகள் உங்களுக்கு நன்மையை தர வாய்ப்புகள் அதிகம். விடாமுயற்சி இமாலய வெற்றியை உணருங்கள். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மேன்மை நிறைந்த நாள். சிந்தனைகள் அதிகரிக்கும். சாதுரியம் உருவாக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் தெளிவுகள் பிறக்கும். சிந்தனைகள் மேலோங்கும். தெய்வ கடாட்சம் கிடைக்கும். பிள்ளைகளினால் அனுகூலம் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. தனுஷ் ராசி அன்பர்களே. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். எதிலும் ஆர்வமும் மகிழ்ச்சிகரமான குதூகலமான நாள். தொடங்கக்கூடிய விஷயங்கள் திருப்திகரமாக நடக்கும். இந்த நாள் முழுவதும் வெற்றி பெறுவீர்கள். சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும். மன அமைதி உண்டாக்கும். தீர்வாக நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிணக்குகள் கஷ்டங்கள் அகலும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் உற்சாகம் பிறக்கும். சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகள் கைகூடி வரும். வருகிற குரு பெயர்ச்சி உங்களுக்கு அனைத்து விதமான சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் வாழ்வில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க காத்திருக்கிறார்கள். ஆக குரு கடாட்சம் கிடைக்க, குரு அருள் பெற தினந்தோறும் குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது, சித்தர்கள் பீடத்திற்கு செல்வது, ஜீவசமாதி கோவில்களுக்கு செல்வது, பிராமணர்களுக்கு தட்சிணை தாம்பூலம் கொடுத்து ஆசீர்வாதம் பெறுவது, ஆடை தானம் அன்னதானம் செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். குருவருளை உங்களுக்கு பெற்றுத்தார். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் உண்டாக்கும். அனுசரித்து போவீர்கள். ஒருவருடைய ஒருவர் மனதை புரிந்து கொண்டு மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். குடும்பத்திற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நீண்ட நாளாக செய்ய நினைத்த வேலைகள் துரிதமாக நடக்கும். வேலையாட்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். சக பணியாட்களுடைய வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். பொறுப்புகள் அதிகமாகலாம். எந்த வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல்கள் வேண்டும். மூத்த அதிகாரிகளிடத்தில் கனிவாக பேசினால் காரியங்கள் கைகூடி வரும். காரியம் பெரிதா வீரியம் பெரிதா என்று பார்த்தால் காரியமே பெரிது என்கிற முடிவினை நீங்கள் எடுக்க வேண்டும். யாரையும் உங்களோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். உங்களுக்கான வேலையில் மட்டும் திடமாக இருந்து முழுமையாக செய்வது நல்லது. எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் சற்று காலதாமதமாக வரலாம். நேரத்திற்கு வேலைகளை முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தாலும் அது சில நேரம் உங்களை தாமதப்படுத்தும். அதற்காக மன வருத்தமோ வேதனையோ இருக்க வேண்டாம். தாமதமானாலும் அந்த காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சிக்கனமாக இருந்தால் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளலாம். தண்ணீர் போல பணத்தை செலவு செய்யாதீர்கள். எதிர்பாராத வகையில் சின்ன சின்ன செலவுகள் வரும். விரயங்கள் ஏற்படாமல் இருக்க குலதெய்வ வழிபாடு நல்லது. பண நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். திடீர் செலவுகள், திடீர் தேவைகள் உங்களை திக்குமுக்காட வைக்கும். மகர ராசி அன்பர்கள் எப்பொழுதும் ஒன்று போல இருக்காது. ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கையில் இருப்பதை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்ய வேண்டாம். ஆடம்பர உணவுகளை தவிருங்கள். ஆடம்பரமான செலவுகளை தவிர்ப்பது விசேஷம். கைக்கு மிதமான வகையில் வருமானம் கிடைக்கும். முயற்சிகள் அதிகரிக்க வேண்டிய நாள். புதிய உற்சாகமான சிந்தனைகள் வேண்டும். அக்கம் பக்கம் நபர்களை அனுசரித்து போவது நல்லது. புதிய முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் ஒரு நல்ல யுக்திகளை கையாளுவீர்கள். தொழில் வியாபாரம் கைகூடி வர, மக்கள் ஆதரவு கிடைக்க, உற்பத்தி திறன் அதிகரிக்க, வியாபாரம் சிறப்பாக செழிக்க, அனுகூலமான பலன்கள் கிடைக்க ஸ்ரீ கால பைரவரை வணங்கினால் சகல தோஷங்கள், கண் திருஷ்டி, எதிர்மறை எண்ணங்கள் அகலும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம்,
மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2, 3, 4 பாதங்களில் உள்ளவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். உண்மை விஷயங்கள் தெரிய வரும். ஆழமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் ஏற்படலாம். மனக்குழப்பங்கள் வேண்டாம். சில புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருமானம் உயரும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் லாபம் கிடைக்கும். வீடு மனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் பயணிப்பவர்களுக்கு புதிய இடங்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. மகர ராசி அன்பர்களே. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் அதிபதியான சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் சளி தொடர்பான தொந்தரவுகள், அதிக அசதி, உடல் வியர்வை வெளியேற்றம் போன்ற விஷயங்களில் சில நேரங்களில் உங்களுக்கு உடல் வலி ஏற்படலாம். பலகீனமாக உணர்வீர்கள். மனதிலும் நிம்மதியற்ற தன்மைகள் போல இருக்கும். எதற்கும் எந்த நேரத்திலும் பயப்படாமல் இறை வழிபாடு செய்வது நல்லது. தேய்பிறை அஷ்டமி திதி என்பதால் ஸ்ரீ கால பைரவரை வணங்குங்கள். உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 12ஆம் வீட்டில் இருந்து சஞ்சாரம் செய்வது அவ்வளவு உச்சிதமானது அல்ல. மனக்குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்க தியானம், யோகாசனங்கள் செய்வது, தினந்தோறும் உடற்பயிற்சி செய்தால் நவகிரக தோஷங்கள் இருக்காது. வெள்ளிக்கிழமை இரவு நவதானியம் வாங்கி உங்களுடைய படுக்கையின் கீழ், அதாவது தலையணை கீழ் வைத்து சனிக்கிழமை காலை எழுந்ததுமே அதனை தண்ணீரில் கரைத்து பசுவிற்கு தானமாக கொடுப்பதால் நவகிரக தோஷங்கள் விலகும். படிகார பயன்பாட்டை மேற்கொண்டாலும் கண் திருஷ்டிகள் அகலும். எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் இருப்பது நல்லது. வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். உறவுகள் வழியில் ஆதரவுகள் பிறக்கும். விவேகமான பேச்சுக்கள் நன்மதிப்பை உண்டாக்கும். என்ன காரியத்திற்காக செல்கிறீர்களோ அந்த வேலைகள் திருப்திகரமாக நடைபெற விநாயக பெருமானுக்கு சிதறுக்காய் உடைப்பது, ஒரு தேங்காய் உடைப்பது விசேஷத்தை கொடுக்கும். பிள்ளையாரை ஒருமுறை சுற்றி வாருங்கள். ஓம் கங் கணபதியே நமக என்கிற இந்த மூல மந்திரத்தை குறைந்தது 11 முறையாவது சொன்னால் நல்லது. சந்திர பகவானால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷத்தை போக்கக்கூடியவர் விநாயக பெருமானே. ஸ்ரீ கற்பக விநாயகரை வழிபட்டால் நவ கிரக தோஷங்கள் தீர்ந்து நிம்மதி அடைவீர்கள். உறவுகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கக்கூடும். இதனால் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தெய்வீக குணம் குடிக்கொள்ளும் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். உத்தியோக ரீதியாக விட்டு கொடுத்து போவது நல்லது. யார் பெரியவர் யார் சிறியவர் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் அண்டுவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தனித்துவமாக இருக்க முயற்சி செய்வீர்கள். மற்றவர்களிடத்தில் உங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய செயல்களும் நம்பிக்கையும் உயர்வாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வது நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள், தங்கம், நகை மற்றும் உடைமைகள், டாக்குமெண்ட் மற்றும் அக்ரிமெண்ட் சார்ந்த பத்திரங்களை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பாக சென்று வருவதை ஊர்ஜிதம் செய்ய வேண்டும். அலைக்கழிப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மனக்குழப்பம் சற்று அதிகமாக இருக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சிகள் செய்வது நல்லது. இதுநாள் வரையிலிருந்து இழுபறிகள் தீரும். கருத்து வேறுபாடுகள் அகலும். நினைத்த காரியங்கள் நடக்கும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு சார்ந்த விஷயங்களிலும் மிகுந்த பொறுப்போடு கவனத்தோடு நடப்பது நல்லது. விவசாயம் சார்ந்த விஷயங்களில் கால்நடை தொடர்பான செயல்பாடுகளில் செலவுகள் மிகுதியாகும். உற்பத்தி திறன் குறையலாம். எதற்கும் கலங்காதீர்கள். தெய்வ சக்தி உங்களிடம் இருப்பதை நீங்கள் உணருங்கள். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம்.
அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த வீடு மனை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஹீமோகுளோபின் சார்ந்த உணவுகளை சாப்பிடுவது நல்லது. சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுபமான நாள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட காலமாக பிரார்த்தனைகள் கைகூடி வரும். தெய்வ கடாட்சம் உண்டு. புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மன உளைச்சல் அகலும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. மீனராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துக்களினால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வருகிற குரு பெயர்ச்சி உங்களுக்கு அனைத்து கோட்டி நன்மையையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி கோச்சாரத்தின்படி பல நன்மைகள் சிறக்கும். அனுகூலம் பெறுவீர்கள். வாழ்க்கை நிம்மதிகரமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மனதில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானுடைய வருகை அமைவதால் தொட்டதெல்லாம் துலங்கும். நல்ல பாக்கியம் கிடைக்கும். கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். தனிப்பட்ட விஷயங்களில் எப்பொழுதும் ஸ்ரத்தையாக மிகுந்த புரிதலோடு இருப்பது நல்லது. தனிப்பட்ட செயல்களில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் எவ்வளவு கூறினாலும் அதனுடைய நன்மை தீமை கஷ்ட நஷ்டங்களை பலத்தையும் பலவீனத்தையும் உணர்ந்து செய்வது நல்லது. பிறருடைய விஷயங்களில் அதிகம் ஈடுபாடு காட்ட வேண்டாம். நீங்கள் யார் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே போதும். வியாபாரங்களில் இருப்பவர்களுக்கு புதிய அனுகூலம் ஏற்படும். ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நல்ல ஆர்வங்கள் ஏற்படும். புத்தாக்கம் நிறைந்த நாள். ஆரோக்கியம் இருக்கும். எண்ணிய பொருட்களை வாங்குவீர்கள். புதிய சிந்தனைகள் மேலோங்கும். வியாபாரம் உங்களுடைய தொழில் சிறக்கும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். தொழிலில் இருக்கக்கூடிய புதிய முயற்சிகள் கைகூடி வரும். மலை போல உயர்ந்து வாழ்க்கையில் உச்சத்தை தொட போகிறீர்கள். மீனராசி அன்பர்களே, ராசிக்கான அமைப்புப்படி வியாபாரம் நடக்கும். தொழிலில் அபிவிருத்தி உண்டு. மாணவ மாணவிகள் +2 தேர்வுகள் எழுதி வரக்கூடிய மதிப்பெண்களை வைத்து உங்களுக்கு அடுத்த கட்ட நிலையை முன்னேறி செல்வீர்கள். நல்ல மதிப்பெண்கள் கிடைத்தவர்களுக்கு உயர்வான நிலை ஏற்படும். நல்ல கல்லூரிகள் அமையக்கூடும். எதிர்பார்க்கும்படியாக உங்களுடைய செயல் திட்டங்களையும் படிப்பையும் நல்ல கல்லூரிகளையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய தன வரவுகள் அதிகரிக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவு பிறக்கும். உடன் பிறந்தவர்கள் பக்கத்துணையாக இருக்கக்கூடும். உடல்நிலை மனநிலை இரண்டுமே சீராக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: புரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த நாள். வருமானம் உயரம். தெய்வ கடாட்சம் சித்திக்கும். நினைத்த காரியம் கைகூடும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை. பொறுமை நிதானம் இருக்க வேண்டும். முதலீடுகளை தவிருங்கள். வீண் சிந்தனைகள் வந்து போகும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். புதிய விஷயங்களில் நாட்டம் இருக்கும். ஆடம்பரமான பொருட்களில் ஆர்வம் உண்டாக்கும். வீடு மனை வண்டி வாகனம் வாங்குவதற்கு யோகம் உண்டு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். பல நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நம்முடைய சேனலை
சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வருகிற குரு பெயர்ச்சி மற்றும் வாரப்பலன் மாத பலன் உங்களுக்காக வழங்கப்படும். பிறருக்கும் பகிருங்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.